பாயுநீர் அரங்கந்தண்ணுள் பாம்பனை பண்டிகொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரதற் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே. இந்த சயன திருக்கோலத்தை சேவிச்சுட்டு என்னால் நகர்றதுக்கு முடியாது. என்ன பெருமான் மல்லாக்க சயனித்தானா உருக்கெழுத்தி சயனத்தானா சொல்லவே முடியாத சயனம். அழ்வார் அதை போல திருக்குறுங்குடி திருக்கோளூரில் சேவிச்சுருக்கார். கொடியார் மாட கோளூரகத்தும் புளிங்குடியும் மடியாதின்னே நீ துயில் மேவி மகிழ்ந்தது காண். நீ துயில் மேவுகிறாய், சந்தோஷமாக திருப்தியாகத்தான் சயனிச்சுருக்காய். ஏன் சயனிக்க வந்தாய்? நின்று சேவை சாதிக்கூடாதோ, அமர்ந்து சேவை சாதிக்கூடாதோன்னு ஆயாசம் போல் இருக்கு. ரொம்ப காரியங்கள்லாம் பண்ணியிருக்கியோ இல்லையோ, அதனால முடியலே ஓய்வெடுத்துக்கிறதுக்காக நீ வந்துட்டாய் போல் இருக்கு. அப்படி என்ன காரியம்னு விசாரித்துன்னு சொல்றார். அடியார் அல்லல் தவிர்த்த அசவோ, அடியார்களுடைய அல்லல்களை தீர்த்து தீர்த்து வைக்கிறாரே, அதனால ஏற்பட்ட ஆயாசமா? அன்றையலி படிதான் நீண்டு தாவிய அசைவோ, அல்லது திருவிக்கிரமாவதாரம் பண்ணியை எவ்வளவு வளர்த்தி அந்த காரியத்தில் உனக்கு ஆயாசம் ஏற்பட்டிருக்காதா? அதற்காக வந்து சயனிச்சுனுட்டாய் போல் இருக்கு. என்ன திருப்புலிக்குடி எம்பெருமானிடத்தே திருக்கோளூர் எம்பெருமானிடத்தில் பேசின்னு இருக்கார். வியாக்கியாதா இங்கே விசாரிச்சுட்டார். அப்போ பெருமாள் பெரிய பெரிய காரியங்கள் பண்ணிட்டு ஓய்வெடுத்துக்கிறதுக்காக வந்து சயனிச்சுருக்கிறச்சே ஆனந்தமா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்லாமல் அது என்ன எழுந்திராய், இங்கே பாசுரத்தில் வந்து எழுந்திராய்ங்கிறாள் இல்லையோ. இவ எழுந்திராய்ங்கிறது தப்புன்னு அவர் விசாரிச்சுருக்காரு. இப்போ எப்படி சீதை எழுந்திராய்ன்னு சொன்னது, ஐயோ இவனை போய் எழுப்ப வேண்டியிருக்கே என்ன சீதை எழுப்பினாளே, ஆழ்வார் எழுந்திராய்ன்னு சொல்லவே இல்லையே, நீ கொஞ்சம் அப்படி ஒரு கழிச்சு படுத்துக்க கூடாதான்னு கேட்டாரே தவிர எழுந்திருன்னு ஆழ்வார்னு சொல்லலையே. ஏன் நம்ம திருவல்லிக்கேணி எம்பெருமானை பற்றியே அழகான பாசுரம். வாழா கிடந்தருளும் வாய் திறவான் நீளோதம் வந்தலைக்கும் மாமையிலே மாவள்ளி கேணியான் ஐந்தளவாய் நாகத்தனை. பெருமானோ படிய நீண்டு தாவி விட்டு வாழா கிடந்தருளும் வாய் திறவான், வாயை திறக்காம மன்னாத பெருமான் சொன்ன வண்ணம். அதாவது இந்த திவ்யதேசத்திலே மன்னாத பெருமான் என்னையாருடைய அப்பன்னு திருவல்லிக்கேணியில் எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, அவர் தான் ஸ்தலத்து பெருமாள். பார்த்தசாரதி பெருமாள் திருவேங்கடத்திலேருந்து வந்து சேர்ந்த பெருமாள். ஆனால் ஸ்தலத்து